அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, திமுக இன்னும் பலவீனப்படும், அண்ணா திமுக இன்னும் பலவீனம் அடையும். அப்போ நம்ம அண்ணாமலை மாதிரியானவர்களை வைத்து நம்ம ஒரு கட்டமைப்பை உருவாக்கலான்ட்டு. தமிழ்நாட்டில் பிஜேபி தோல்வி அடைந்து விட்டது முற்றிலும் என்பதற்கு சரியான உதாரணம் அண்ணாமலையை தனி கட்சியை ஆரம்பிக்க பாஜக பணித்திருப்பது. பிஜேபியின் கட்டளையின் பேரில், பிஜேபியின் ஆசீர்வாதத்தில் தான் அவர் இங்கே தனி கட்சி ஆரம்பிக்கிறார். இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராஜினாமா செய்யக்கூடிய ஒருத்தரை வாழ்த்தி வழி அனுப்புகிற பெருந்தன்மைலாம் பிஜேபியில் யாருக்குமே கிடையாது. நினைத்து கூட பார்க்க முடியாது. உங்கள் வால் ஒட்ட நறுக்கப்படும். நபீனை பார்க்குறாராம், அப்புறம் அமித்ஷாவை பார்க்குறாராம். யாருக்கு அதில் பிஜேபி பூ சுற்றுகிறது? ஆகவே இவர்கள் அமித்ஷா மோடியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் தமிழக அரசியலில் தனியாக போய் நீ கச்சேரி நடத்து என்று ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை. ஒரு தனியா விஜய், உதயநிதி, அண்ணாமலை அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வரதுக்கான முயற்சி அதாங்க இன்னும் குழப்புறாங்க. தனி மனித சார்பா போகுது. அண்ணாமலை, விஜய், உதயநிதி, விஜய் தனிப்பட்ட செல்வாக்கு. விஜயோட செல்வாக்கு உதயநிதி கிடையாது, அண்ணாமலைக்கும் கண்டிப்பா கிடையாது. ஒரு விஜய் தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அந்த முறையில இந்த பாலிடிக்ஸை கொண்டு போக பார்ப்பாங்க. விஜயா, உதயநிதியா, அண்ணாமலையான்னு. நான் கேட்குறேன், அண்ணாமலை அதுவாது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. விஜய் வெர்சஸ் உதயன்னு இது அதோட எக்ஸ்ட்ரா அதான் குழப்பி விடுறாங்க, முயற்சி பண்றாங்க. நீயும் போ குழம்புற கூட்டையில நீயும் மீன் பிடி போடுறாங்க. பிஜேபியோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட உனக்கும் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, நீ ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, நீ போய் பாரு. ரஜினியோட சேர்ந்துக்கோ. நடுவு இருக்கவே இருக்காரு ரஜினியோட கைக்கு ஒத்து கொண்டுவாங்க. தமிழறி மணியன் இருக்காரா? தமிழறி மணியன் இருக்காரு. இப்படியே போக வேண்டியதான் நீங்க. அதனால இது ஒன்றும் விளங்காது. நான் கேட்குறேன், ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் கொண்டு வர அவரு மதவாத எதிர்ப்புன்னு பேசுவாரா? மத நல்லிணக்கம்னு பேசுவாரா? வரட்டும், கட்சி ஆரம்பிக்கட்டும், பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. இது பிஜேபியோட சித்து விளையாட்டுகளில் ஒன்று, அவ்வளவுதான்.